அவன் மேடையில் ஏறினதும் அங்கே உள்ள கும்பலை பார்த்த உடனே அவன் குதூகலம் ஆகிட்டான். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்துட்டு சினிமா டைலாக் மாதிரி உளறிட்டு தெரிஞ்சான். எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. முன்னாடி கேமரா இருக்குது, கேமராவுக்கு முன்னால் நம்ம வழக்கம் போல் படத்தில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம், எல்லா பசங்களையும் உற்சாகம் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் குதூகலமாக எல்லாம் இருந்தாங்க, பூஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, எல்லாம் இருந்தாங்க. அவன் என்னமோ சாதாரணமாக தான் அது வந்து பெரிய இந்த அளவுக்குலாம் பிரபலமாக பேசப்படுவாங்க அப்படின்லாம் அவன் நினைக்கல. வாட் அங்கிள், சாலின் அங்கிள், திஸ் இஸ் ராங் அங்கிள்னு அவன் சும்மா சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னது கம்மி தான். அவனுடைய பேச்செல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்குலாம் வந்துட்டு பெரிய கூஸ் பம்ப்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பெரிய கூஸ் பம்ப் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ வாயில் வந்ததை மைக்கை பார்த்தவொடனே, கும்பலை பார்த்தவொடனே, மணிவண்ண மாதிரி மைக்கு கிடச்சோன்னே என்னமோ பேசிட்டு போயிட்டான் அவன். இவனுங்க அதோட விட்டுருந்தாலும் கம்முன்னு போயிருந்துருக்கும். அவன் அந்தளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது, அந்தளவுக்குலாம் ஒருத்து கிடையாது அவன். இதுக்கு போக விஜயகாந்த் இடத்தை பிடிப்பாரா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஏன்னா மேடையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லி பேசியிருந்தாரா, அதை வச்செல்லாம் அவன் சும்மா இருந்தவனை அவனை அப்படியே விட்டுருந்தா கூட அவன் பேசாமல் கம்முன்னு போயிருந்திருப்பான். அவனை பிடிச்சி வச்சுட்டு இவனுங்க அவனை ட்ரோல் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் விஜய் தாத்தா, விஜய் மாமா, உங்களை நாங்கள் தமிழில் மாமான்னு கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க அதை பேசி அதை பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டானுங்க. அந்த ஆள் கம்முன்னு ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டான் பார்த்தியா, அவனை அதோட விட்டுருந்துருக்கணும். ஏதோ கூப்பிட்டான்ப்பான்னு விட்டுருந்துருக்கணும். அதோட விடாமல் இவனுங்க அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டது இவனுங்க ட்ரெண்டிங் ஆக்கி விட்டானுங்க சோஷியல் மீடியாவில். இவனுங்களை என்ன சொல்கிறது இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விஜயகாந்த் இடத்த பிடிச்சிடான்னு சொன்னியா, முதல்ல விஜய்க்கு எங்கே இடம் இருக்குது முதல்ல அதை சொல்லுங்கள். விஜயகாந்த் இடத்த வந்துட்டு பிடிக்கிறதுக்கு இனி விஜயகாந்த் தான் வரணும் ஆச்சுங்களா. அந்த இடத்த பிடிக்கிறதுக்குலாம் இனிமேல் எவனா பிறக்கிறானா இல்லை பிறந்திருக்கிறானா அந்த குடும்பத்துலேயே ஆள் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு பிறகு விஜயகாந்தோடு சேர்த்து அந்த கட்சியுமே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனை விட்டுருந்தா போகிற பக்கத்தில் விட்டுருந்தானா அவனே காணாமல் பிறந்திருப்பான். அவனை போயிட்டு ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவனுங்க விஜய் மாமா, விஜய் அண்ணா, விஜய் தம்பின்னு ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவன் பேசுனது ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. அவன் யார் அங்கிள்னு கூப்பிட்டான் இல்லையா, அது வந்து ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு.